அப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய பேச்சை கேட்டதனால் பன்னீர்செல்வத்துக்கு என்ன நிலைமை வந்தது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் தனிநபர் அல்ல, அவர் ஒரு RSS சித்தாந்தத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராக அவர் பல வேலைகள் செய்கிறார். ஏற்கனவே சொன்னாரு, சசிகலாவை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம்னு ஒரு டைம் சொன்னாரு. சாக்கடை தண்ணி எடுத்தாவது ஊத்தணும், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, திராவிட இயக்கமே இருக்கக்கூடாது என்பதற்காக, அந்த சித்தாந்தம் தமிழ் மண்ணிலே தலைக்கக்கூடாது என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு செல்வதற்கான ஒரு துக்ளக்கு முகாம் அது. எனவே ஆடிட்டர் குருமூர்த்தி போய் ஏறத்தாழ 3 மணி நேரம் பேசிவிட்டு வெளியில வந்து சொல்றாரு, அவரும் நானும் நண்பர்கள்ங்கிறாரு. 2 பேரும் நண்பர்கள்னா இதற்கு முன்பு எங்கேயாவது சந்தித்ததற்கான புகைப்படம் இருக்கிறதா, ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? என்ன அடிப்படையில் ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் நீங்க ஒருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டு தைலாபுரத்திலே போய் ஒரு தலைவருடைய இல்லத்திலே போய் சந்தித்து விட்டு நாங்கள் நீண்ட கால நண்பர்களாக இருந்தால் நாங்கள் பொது விஷயம் பேசணும்னா என்ன பொது விஷயம் உங்களால பேச முடியும்? IPL கிரிக்கெட்டை பத்தி பேசுனீங்களா? தக்லைஃப் படத்தை பத்தி பேசுனீங்களா? இல்ல தீ பாடின பாட்டை விட சின்மை பாட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களே சோசியல் மீடியாவில், அதை பத்தி பேசுனீங்களா? எதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.